வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நேற்று விநாயகர் சதுர்த்தி, நிறைய பேர் ஆளையே காணும். ஸோ இன்னைக்கு போயிட்டு நேற்று வீடியோவை பாருங்கள். ஆகஸ்ட் 27ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா சென்னை மயிலாப்பூரில். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டிலிருந்து தேசிய நல்லாசிரியர் விருது நேஷனல் டீச்சர்ஸ் அவார்டு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரேவதி மற்றும் விஜயலட்சுமின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, ஆல் இந்தியா ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் அகில இந்திய சபாநாயகர் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி. அடுத்த கேள்வி, எக்ஸைஸ் மைத்ரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையானது, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, உலகிலே முதல் செயற்கை நுண்ணறிவு வங்கி ஏஐ பேங்க் எங்க அப்படின்னா மலேசியாவில் ரைட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் ஜெயிச்சது யார் அப்படின்னா மீராபாய் சானு. அடுத்த கேள்வி, வேர்ல்டு வாட்டர் வீக் உலக நீர் வாரம் ஆகஸ்ட் 24 to 28. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்லேருந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆஃபர், ஓகேவா? ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம 4 நாள் சொல்லியிருந்தோம். ஒரு நாள் முடிஞ்சு இன்னும் 3 நாள், இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு மட்டும் இருக்குது. ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 வரைக்கும். இதில் உங்களுக்கு 12 மாதத்தினுடைய உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ளஸ் டெஸ்ட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 கொஸ்டின், மொத்தம் 1200 கொஸ்டின் வரும். ஸோ இது 750க்கு பதில் இந்த 3 நாளைக்கு 499. அதே மாதிரி யூனிட் 6 பிடிஎஃப் 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ளஸ் 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன், அது கூட 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாம் சேர்த்து 499. அதே குரூப் 2க்காக ரிவிஷன் டெஸ்ட் செப்டம்பர் 1ஆம் தேதி போகிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி மொத்தம் 10 டெஸ்ட்டு. ஸோ இது 699. அதே மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 4 பண்ண போகிறோம். டெஸ்ட் மொத்தம். ஸோ இது 899. ஸோ இது இந்த ரேட் இந்த 3 நாளைக்கு மட்டும்தான். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9452755642 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். இந்த நம்பர் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் 3 நாளைக்கு மட்டும்தான். சீக்கிரமாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ அதுமாதிரி ஆல்ரெடி சொன்னோம், அந்த பிசி டெஸ்ட் பேட்ச் மொத்தம் 28 டெஸ்ட். உங்களுக்கு ஸ்கூல் புக் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து சைக்காலஜி எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இது யூஸ்வலாக 999, இப்போ 899. ஸோ பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 4லேருந்து ஸ்கெடியூல் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம், ஓகேவா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கெல்லாம் யூனிஃபார்ம் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறீங்கன்னு தெரியும். இப்போது நம்ம ஒரு 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் ஒரு 80s கிட்ஸ்லாம் ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போவோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே நிறைய புதுமைகளை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா திருச்சி மாநகராட்சியில் உள்ள ஒரு பள்ளியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், பாருங்க, கியூஆர் கியூஆர் கோடு வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை வச்சு இந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இவங்க எந்த கிளாஸு எந்த ஸ்கூலு அப்படிங்கிறது வந்துடும். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா பார்த்தாலே தெரியும், பிரைமரி ஸ்கூல் பசங்க எங்கேயாவது மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை சொல்ல தெரியாமல் இருந்துச்சுங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் முதலாக இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது தமிழ்நாடு இது ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் அங்கங்கே சில ஸ்கூலில் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் யூனிஃபார்மில் கியூஆர் கோடு வச்சு பண்ணது எங்கே அப்படின்னா திருச்சி மாநகராட்சியில், ஓகேவா? ஸோ விச் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் யூனிஃபார்ம்ஸ் வித் கியூஆர் கோடு? இந்த மாநகராட்சி பள்ளிகள் கியூஆர் குறியீடு கொண்ட சீருடைகளை அறிமுகப்படுத்தி அப்படின்னா திருச்சி அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ திருச்சியில் எந்த இடம் அப்படின்னா இடைமலை பட்டுப்புதூர். இடைமலை பட்டுப்புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருச்சி பக்கத்தில். யாராவது இந்த ஊரில் இருக்கீங்களாப்பா? பட்டுப்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு யோசனை வரும், என்ன அப்படின்னா இது எப்படி கியூஆர் கோடு வச்சு இது பண்ணால் எப்படி வெறும் ஸ்கூல் நேமும் இது நேமும் வச்சு எப்படி பண்ண முடியும்?
ஒரு சின்ன ஸ்டெப் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனி அடுத்தது இதோட அப்டேட்டட் வெர்ஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேமு, வீட்டு அட்ரஸ்ஸு, இது எல்லாமே அந்த QR கோடில் இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு QR கோட் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஒவ்வொரு வெனஸ்டே மட்டும் இதை போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. இனி அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து QR கோட் அப்படிங்கிறது, QRனா ஃபுல் ஃபார்ம் என்னது? QR ஃபுல் ஃபார்ம் என்னது? ஸோ QR என்ன அப்படின்னா குவிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு QR அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம். ஸோ குவிக் ரெஸ்பான்ஸ் கோடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு QR அப்படிங்கிற QR உடைய ஃபுல் ஃபார்ம். இந்த QR கோட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி இப்போ நம்ம இந்த சில உங்கள் நோட் புக் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பார் கோட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பார் கோடுடைய அப்டேட்டட் அதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது QR. இதுவும் வந்து ஒரு 2D பார் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெர்டிக்கலி, அதாவது இப்போ நமக்கு வந்து QR கோட் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும். ஓகேவா? அந்த QR கோடில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அதாவது வெர்டிக்கலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அதாவது இப்படியும் அதில் சேவிங் ஸ்டோரேஜ் ஃபீச்சர்ஸ், இப்படியும் ஸ்டோரேஜ் ஃபீச்சர்ஸ் இருக்குது வெர்டிக்கலி அண்ட் ஹாரிசான்டலி. ஸோ இந்த QR கோட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாரு, எப்போ கண்டுபிடிச்சாங்க? இந்த QR கோட்லாம் நமக்கு இப்போ தான் தெரியும். இப்போ ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஜிபேஸ் இந்த ஸ்கேனர்லாம் அந்த ஸ்கேனர்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பேமெண்ட் யூஸ் பண்ணுறதுலாம் எதை யூஸ் பண்ணணும்? QR கோடு தான் யூஸ் பண்ணணும். QR கோடை ஸ்கேன் பண்ணுறோம், பே பண்ணுறோம், வரும். ஸோ இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்க்குறோம். 2022, 23, 24, 25 பார்க்குறோமா? ஆனால் இதை முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1994 1994 கண்டுபிடிச்சாரு. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். அது அவனுடைய பேர் என்ன அப்படின்னா மசாஹிரோ ஹரா. மசாஹிரோ ஹரா அப்படிங்கிறது அவருடைய பெயர். ஜப்பானை சேர்ந்த இன்ஜினியர் 1994 இதை கண்டுபிடிச்சாரு. ஸோ சப்போஸ் எங்கேயாவது உங்களுக்கு QR கோட் பற்றி உங்களுக்கு ஏதாவது மெயின்ஸ்லையோ இல்லை ஏதாவது எக்ஸாம்பிள் கேட்டாலும் ஞாபகம் வச்சு கரெக்டாக போட்டிருக்காங்க. குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு 1994, மசாஹிரோ ஹரா, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். டன் அடுத்த போயிடலாம். ஸோ இதில் இதுதான் முக்கியமானது. நம்ம வந்து ஜஸ்ட் இது திருச்சி. ஓகேவா? ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். QRனா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயம் QR கோட்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு உங்கள்கிட்ட நம்ம கிளாஸ் பார்க்குற யார்ட்டையா வந்து கேட்குறாங்க QR கோட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ QR கோட்னா என்னங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்லீஸ்ட் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். எக்ஸாம்பிள் கேள்வி எப்படியெல்லாம் வருமோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் நியூஸு, தேசிய செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போனாலே வந்து ஒவ்வொரு டோல் பூத் இருக்கும். ஒவ்வொரு டோல் பூத்லேயே வந்து ஃபாஸ்டாக் இருக்கும். அதாவது டோல் பூத் சுங்க. ஸோ அங்கே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ அதாவது சம்மந்தமே இல்லாமல் அந்த எம்ப்ளாயி சண்டை போடுவாங்க. நாங்கள் வந்து எதுக்கு எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம், இதுக்கு நாங்கள் எதுக்கு டோல் கட்டணும்னு சொல்லிட்டு. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்க கூட சண்டை போடுவாங்க. அந்த சுங்கச்சாவடியில் வந்து பணிபுரியவர்கள் கூட, அந்த ஊழியர்கள் கூட. ஓகேவா? அப்படி யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. ஜென்ரலாக வந்து ஒரு மனப்பான்மை உண்டு. இந்த பெட்ரோல் பல்கில் போயிட்டு என்னென்ன பெட்ரோல் விலையை ஏற்றிட்டே போறீங்கன்னு கேட்குறது, அவருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதே மாதிரி தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு திட்டம் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் முழுக்க யாருக்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா வந்து டோல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, சுங்கச்சாவடி ஊழியர்களுடைய குழந்தைகளின் கல்விக்காக. ஸோ என்ன திட்டம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மக்களே. விச் ஆர்கனைசேஷன் லான்ச் ப்ராஜெக்ட் ஆரோகன். ஸோ ஆரோகன் திட்டம் எந்த அமைப்பினால் தொடங்கப்பட்டது அப்படின்னா NHAI. NHAI நம்ம ஆல்ரெடி தெரியும். நம்ம 2 நாள் முன்னாடி கூட பார்த்தோம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். தமிழில் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். ஸோ இந்த ஆணையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1995 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னா சந்தோஷ்குமார் யாதவ். சந்தோஷ்குமார் யாதவ் இதனுடைய தலைவராக இருக்கிறார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த திட்டத்துக்கு வந்துடலாம். அதாவது இந்த திட்டம் வந்து என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது வந்து யாருக்கான திட்டம் அப்படின்னா டோல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஊழியர்களுடைய கல்விக்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரோகன். ஸோ இது யார் பண்றாங்க அப்படின்னா NHAயும்
ப்ளஸ் வந்து ஒரு தனியார், அதாவது வெர்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படின்னு, வெர்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேர்ந்து தான் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 500 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்றாங்க. எத்தனை பேர்? 500 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்றாங்க. என்ன கிளாஸ்னா 11ஆம் கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு வருஷத்துக்கு வந்து 12,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். மாசம் இல்ல, வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளோ? 12,000 ரூபாய். இது போக ஒரு 50 நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதுல இருந்து செலக்ட் பண்றாங்க? பிஜி போஸ்ட் கிராஜுவேட் பிளஸ் அதுக்கு மேலே படிக்கிறவங்கல இருந்து அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதுதான் சிம்பிளாக. பொதுவாக வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க மக்களே. ஸோ ஆரோகன் திட்டம் யாருக்கானது, எப்போ, அதாவது இது அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது, யார் பயனாளிகள், ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 500 பேருக்கு 12,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப், ஒரு 50 பேருக்கு 50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். ஸோ இதுதான் வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? டன். அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் சர்வதேச செய்திகள், இன்டர்நேஷனல் பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் டோல் தாண்டணும். டோல் தாண்டி நம்ம அடுத்த நாட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ நாடு செமையாக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பொதுவாக இந்த சைடில் இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது இது கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் டூரிசத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? ஸோ கரீபியன் நாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய பார்படோஸ் அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த பார்படோஸ் நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு. அதாவது இது வந்து தாவேகாவுடைய மாநாடு இல்லை, இது வந்து காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி மாநாடு. ஸோ காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு, 68வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா பார்படோஸ் அப்படிங்கிறது. பார்படோஸ் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அந்த கரீபியன் தீவுகளில் உள்ள ஒரு நாடு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவிலேருந்து யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றம்னா யார்? நம்மளுடைய ஸ்பீக்கர் தான் கலந்துப்பார். ஸோ ஓம் பிர்லா தான் வந்து இதில் வந்து கலந்துக்க போகிறாரு. ஸோ பார்படோஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பார்படோஸினுடைய தலைநகரம் வந்து என்னன்னு தெரியுமா? பார்படோஸுடைய தலைநகரம், ஸோ பார்படோஸ் தலைநகரம் வந்து பிரிட்ஜ்டவுன் அப்படிங்கிறது பார்படோஸினுடைய தலைநகரம். ஓகேவா? அதே மாதிரி சில மாநாடுகளுக்கு, மோஸ்ட்லி நிறைய மாநாடுகளுக்கு தீம் கருப்பொருள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாநாடுக்கும் கருப்பொருள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாநாடுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, தி காமன்வெல்த் குளோபல் பேஷன். ஓகேவா? ஸோ அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ இது பார்படோஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க, அதாவது இப்போ யாருன்னு தெரியுதா? உலக அழகி பட்டம்லாம் இல்லை, இது வந்து என்ன அப்படின்னா லித்துவானியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த லித்துவானியா அப்படிங்கிற நாடினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. லித்துவானியா அப்படிங்கிற நாடுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இவங்க. ஸோ ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லித்துவானியா? லித்துவானியாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இங்கா ருகினியன் தான் லித்துவானியா நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த சித்துவேனி ரபுகா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யார் அப்படின்னா, இவர் மேல் தான். ஓகேவா? மேல், இவங்க ஃபீமேல் தெரியும். ஸோ சித்துவேனி ரபுகா அப்படிங்கிறது ஃபிஜி நாட்டினுடைய பிரதமர். சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு சார் ஃபிஜி நாட்டை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபிஜி நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 நாள் முந்தானேத்து வந்து இந்தியா வந்திருந்தார். ஸோ வந்து எங்கேயாச்சும் எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எக்ஸாமில் கேட்கலாம், சித்துவேனி ரபுகா வந்து எந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு கேட்டால், எந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர்னு கேட்டால் ஃபிஜி. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பூட்டின்லாம் தெரியும். ட்ரம்ப் வந்து நம்ம மேலே கொல்ல வெறியில் இருக்கார். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ருத்ரதாண்டம். அதாவது நிறைய பேருக்கு எப்படின்னா, அதாவது உண்மையிலே அவங்க தான் தெரியாது டொனால்ட் ட்ரம்ப்பு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா மேலே வந்து 50% டேரிஃப் இது பண்ணியிருக்காங்க, டேக்ஸ், எக்ஸ்ட்ரா டேரிஃப். அதாவது அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண அனுப்போம்னா அது மேலே அவ்வளோ 50% டேக்ஸு. ஓகேவா? ஸோ ஏன் இந்த நம்ம நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு அவ்வளோ வரி விதிக்கிறார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குகிறோம். ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குகிறோம்? க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். அந்த கச்சா எண்ணெய் நீ வாங்கக்கூடாது. எப்படி? நீ ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது. நீ ரஷ்யா கிட்ட வாங்கினா நீ வந்து உன் ஊர்லேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளுக்கெல்லாம் நான் வந்து நிறைய வரி போடுவேன். சரி, வரி போட்டால் அப்புறம் எங்கே லாபமே இருக்காது, அப்புறம் பண்ணவே முடியாது. இந்த பொருளாதாரமே வந்து ரொம்ப அடி வாங்கிடும். ஓகேவா? அவ்வளோ டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா. ஸோ வந்து முக்கியமான காரணம் என்ன? ஸோ ட்ரம்ப் வந்து டேக்ஸ் போடுறதுக்கு காரணம் என்ன? எங்கேயாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து
கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுவும் இல்லாமல் மோடி வந்து இப்போ வந்து ட்ரம்ப்போட காலை கூட அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள்லாம் வந்துரு. அதே மாதிரி அதாவது நம்மளை இப்படி சொல்லி மிரட்டுறான். இன்னொரு விஷயம், அதாவது பூட்டினே மிரட்டுறான். பூட்டினே எப்படி மிரட்டுறான் அப்படின்னா, அதாவது உங்கள் இது மேலே 200% வரி போடுவேன், பொருளாதார தடை விதிப்பேன். ஏன் அப்படின்னா போரை நிறுத்தணும் அப்படின்னு, உக்ரைன் கூட போரை நிறுத்தணும் அப்படின்னு. அதாவது இந்த பெரிய பெரிய அதாவது பெரிய உலக நாடுகள் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தெரில எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு தெரில. ஸோ இது வந்து உலக அரசியல். ஓகேவா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ. ஓகேவா? டன். நம்ம கிளாஸ் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா கிரிக்கெட்டுக்கு ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். கிரிக்கெட்டோட நான் சொல்கிற மாதிரி செஸ்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். செஸ் உலகக்கோப்பை ஃபிடே செஸ் வேர்ல்ட் கப் 2025 எங்கே நடைபெற போகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் எங்கே அப்படின்னா, போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்ததே, கோவா. ஓகேவா? ஸோ கோவாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிடே செஸ் வேர்ல்ட் கப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் ஆர்மி வந்து ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் ஆரோக்கிய மைத்ரி அப்படின்னு. ஓகேவா? ஆரோக்கிய சேத்து இந்தியன் ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி அஸ்ஸாமில். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அதாவது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க, ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பேர் கொடுத்து இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ கசகஸ்தானில் நடைபெறக்கூடிய ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து இந்தியாவுக்காக தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம அந்த இளவேனில் வளரிவான் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்ல, ஸோ அதே போட்டி தான். ஸோ சிஃப்த் கவுர் சம்ரா வந்து துப்பாக்கி சுடுதலில் ஜெயிச்சிருக்காங்க. போட்டி அதாவது ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி, ஏஷியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெறுதுன்னா கசகஸ்தானில். அதில் இவங்க வந்து த விமென்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் இந்த கேட்டகரி, ஸோ இந்த கேட்டகரியில் தான் வந்து கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? டன். ஸோ விளையாட்டு செய்திகள் இதோட முடிஞ்சுது. ஸோ அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம கிளாஸ் நிறைய விஷயம் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு இது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது சென்னையில் வந்து காலேஜ் ரோடு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த கல்லூரி சாலை, இந்த பாட்டுலாம் கூட வரும், கல்லூரி சாலை அந்த பாட்டுலாம். ஓகேவா? ஸோ அந்த காலேஜ் ரோடை வந்து ஜெய்சங்கர் சாலைன்னு மாற்ற போகிறாங்களாம். அதாவது ஆக்டர் ஜெய்சங்கருடைய பேரை. ஸோ இதெல்லாம் எங்கே போய் சொல்லன்னு தெரில. பட் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது திரைப்பிரபலங்களுக்கு வந்து ஓவர் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் எப்படி உங்களுடைய இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுடைய இதையும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த 3 நாளைக்கு மட்டும் 499 இல்லைனா 750. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6 PDF 3000 ஒன்லைனரு. ஸோ இது 499 நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தினம் ஒரு திட்டத்தில் இன்னைக்கு பிங்க் ஆட்டோ ஸ்கீம். நான் நிறைய நேரம் தமிழ்நாடு ஸ்கீமை திரும்ப எடுத்துகிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம் போது அதனால் இது இம்பார்ட்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அதனால தான் வந்து உங்களுக்கு ரிவைஸ் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் புக்கில் பார்க்க மறந்துட்டா கூட உங்களுக்கு ரிவைஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்கிறது. ஸோ இது பிங்க் ஆட்டோ ஸ்கீம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா March 8, 2025. ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அது பிங்க் ஆட்டோ வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபா, எவ்வளோ 1 லட்ச ரூபா வந்து மானியம் கொடுப்பாங்க ஆட்டோ வாங்குறதுக்கு. பிங்க் ஆட்டோ இது வந்து பயனாளிகள் யார் அப்படின்னா பெண்கள் தான் பயனாளிகள். இதுக்கு வந்து சில தகுதிகள், சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. ஓகேவா? ஸோ முதல் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 25 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் கண்டிப்பாக ஆட்டோ அப்படின்னா வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதற்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மினிமம் 10ஆம் கிளாஸ் 10th படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஊரில் உள்ள ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இப்போ சென்னையுடைய பயனாளி அப்படின்னா சென்னையில் உள்ளவங்களா இருக்கணும். நீங்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருந்துட்டு இங்கே சென்னையிலலாம் வாங்க முடியாது. அதுக்கடுத்து வந்து இதில் வந்து வீடோ இவங்களுக்குலாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முன்னுரிமை. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்கீம். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியம். பிங்க் ஆட்டோ அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இதை பெண்களுக்கு வந்து கொடுக்குற மூலமாக இவங்களுடைய வாழ்க்கை தரமும் முன்னேறும். ஸோ இந்த பிங்க் ஆட்டோவில் வந்து விமனும் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு டபுள் எட்ஜ்டு விக்ட்ரி மாதிரி. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சரில் நேற்று கேட்ட கேள்வி, விச் ஆக்ட் எம்பவர்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு டேக்
promotional and regulatory measures for the orderly development of industrial sector. தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது? தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்னைக்கான கேள்வி, the first women driver who appointed for 108 ambulance van for the first time in the country. அதாவது 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யார்? ஏ ஜெயலட்சுமி, பி மகாலட்சுமி, சி வீரலட்சுமி, டி முத்துலட்சுமி. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரே லட்சுமியாக இருக்குது. வீடியோ லைக் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். யூனிட் 6க்கு இம்பார்ட்டன்ட் 100 கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஸ்கீம்ஸ்க்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். ஸோ அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அதை அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. QR கோடை வச்சு யூனிஃபார்ம் எங்கே லான்ச் பண்ணாங்க? திருச்சி கார்பரேஷன் ஸ்கூலில். அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ஆரோகன் அப்படிங்கிறது வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடையது. காமன்வெல்த் பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ் வந்து பார்படோஸ். ஓகேவா? அடுத்தது வந்து லித்துவானியா பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கா ருஜினின். அதுக்கு அடுத்தது ஃபிடே செஸ் வேர்ல்ட் கப் 2025 வந்து எங்கே நடைபெற போகுது அப்படின்னா கோவாவில். அதுக்கு அடுத்தது சிஃப்த் கவுர் சம்ரா ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதலோடு தொடர்புடையவங்க. ஓகேவா? ஸோ வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலையில் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.